அனைவருக்கும் வணக்கம். ஸோ டெக்னோ அப்படிங்கிற பிராண்டோட நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்கு. ஸோ கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா டெக்னோ கேமன் 7 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனும் வரப்போகுது. ஸோ அதை பற்றின டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ என்ன மாதிரி ஸ்பெக்ஸோட லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட சேனலில் அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். லிங்க் வேணா அங்கே இருக்கும், வேணா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கண்டென்ட் குள்ள வரும். ஸோ அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோனை என்ன ஸ்மார்ட் ஃபோன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்னோ போவா 2 இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இதை பற்றின ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்கேன். இந்த ஸ்பெக்ஸில் இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் எந்த ஸ்பெக்ஸில் எந்த மாதிரி ஃபீச்சர்ஸோட ரிவீல் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். எல்லாத்த பற்றி இந்த சிங்கிள் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டெக்னோ அப்படிங்கிற பிராண்டுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் எனக்கு டெக்னோ அப்படிங்கிற பிராண்டை பற்றியே தெரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா வீடியோக்குள்ளே போக முன்னாடி என்னோட பர்சனல் ஒப்பீனியனை சொல்கிறேன். டெக்னோ அப்படிங்கிற பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலான பிராண்ட். இது ப்ரொமோஷன் ஆஃப் சம்திங் கிடையாது. என்னோட பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸ்மார்ட் ஃபோன் நிஜமாலுமே வேறு லெவல். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ரேட்டிங்கில் நிறைய அதிகமான ஸ்பெக்ஸோடு கொடுக்குற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் சாம்சங் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்சங் ஆப்பிலலாம் அதிகமான ப்ரைஸில் விற்பாங்க. பட் இருந்தாலுமே ரொம்ப கம்மியாக விற்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ விற்பாங்க. ஸோ அதை தவிர்த்துட்டு போக்கோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனெல்லாம் விற்பாங்க. அதையுமே விட கம்மியான விலையில் விற்கிற ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னோ. ஸோ இப்போ கண்டக்ட் வரும். ஸோ என்ன ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னோ போவா 2 ஆர்வத்தில் சொன்னமே அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் அடுத்த லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்தியாவில். ஓகேங்களா, இதோட ஸ்பெக்ஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசர் ஹெலியோ G85 அப்படிங்கிற ப்ராசரோட லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த குரூப்ட ப்ராசர் அப்படின்னு வேறு லெவலான ப்ராசரை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் வந்து ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, காட் மொபைல் அண்ட் ஃபோர்ட்நைட் வரைக்கும் இந்த ப்ராசர் எடுக்காது. பட் காட் மொபைல் வரைக்குமே எந்த வகையான லேகும் இல்லாமல் காட் மொபைல் உங்களுக்கு ஹை செட்டிங்ஸ்க்குள்ளே G85 சப்போர்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். பட் மிட் செட்டிங்ஸில் வந்துட்டு நல்லாவுமே உங்களால் G85 ப்ராசரை வச்சு விளாடலாம். ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேம் பற்றின டீல்ஸ் கிடைக்கல. ஸோ கேமராக்குள்ளே வந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சலுக்கான குவாட் கேமராவோட லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ குவாட் கேமரா நல்ல ஒரு செட்டப் தான். ஸோ ஓஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டவுட் இல்லை, Android 11 இருக்க போது. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே Android 11 தான் லான்ச் ஆக போகுது. தவறாமல் நீங்கள் என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட ஃபோனில் என்ன ஓஎஸ் ரன் ஆகுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை தவிர்த்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபீச்சர் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஏன் சூஸ் பண்ணு, இதோட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7000 mAh பேட்டரி. 7000 mAhக்கான பேட்டரியோட லான்ச் ஆக போகுது அப்படின்னு தெரியுது. ஸோ 7000 mAh பேட்டரி இதோட முக்கியமான விஷயம். ஏன் 7000 mAh பேட்டரிக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஏன் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்னோ அப்படிங்கிற பேர் தான் கம்மி ரொம்ப கம்மியான விலையில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ் அந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனோன்னே சொல்கிறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவு செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் இருக்கும். இல்லை நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு. தவறாமல் லான்ச் ஆனாலும் கூடிய விரைவில் நான் ஸ்மார்ட் ஃபோன் கிடச்சி அப்படின்னா அன்பாக்சிங்கும் ரிவ்யூ சம்டைம்ஸ் பண்ணுறேன். ஸோ தவறாமல் வேணுமா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்பெக்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நல்லமா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் லுக் அவுட் லுக்கெல்லாம் கிடையாது. ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்கும் அப்பியரன்ஸ் அப்படின்னு பார்த்தா தரமாற இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் தம்ப்நெயில செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது தாங்க அந்த ஸ்மார்ட் ஃபோனோட அப்பியரன்ஸ். சும்மா தெரிவிக்க விட்ற மாதிரி அப்பியரன்ஸோட ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குறேன். எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த அப்பியரன்ஸ் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோட கண்டென்ட் அவ்வளோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி டெக் நியூஸ் எல்லாம் நீங்களும் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சினா தவறாமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கனே அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி டெக் நியூஸ் எல்லாம் நாங்கள் போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.